நாதரின் பொருட்டும் முஹீத்தீன் ஆண்டகை மேல் முஹீத்தீன் மாலை சொல்வேன் அகமகிழ்ந்த பேராவலாய் அன்பாய் அந்நாயகர் மேல் அகம்பொருள் உடல்லாவியும் அகமகிழ்ந்து அர்ப்பணிப்பேன் மஹபூபு சுப்ஹானி மாஷூக்குர் ரஹ்மானி முஹீத்தீன் ஜிலானி முன்னிறுத்தி கல்வில் வைப்பேன் அபுதாபுகளுக்கரசர் அவுதாதுகளின் சீரஷ்டர் பகுதாது மறைந்த நாதர் பாதரட்சைகள் சுமப்பேன் காதிரிய சற்குருவாய் கைதந்திரட்சித்தம்மை காத்தருளும் ஆண்டகையிரு கால்களையும் சிறமேல் வைப்பேன் என்றும் என் காலிபாவாகும் என்றும் இறையோன் அழைத்த மகா இரட்சகருள் நான் மறைவேன் கைதந்திரட்சித்தம்மை காக்கும் கூத்துபுல் அக்தார் முஹீத்தீன் ஆண்டகை பாதம்மு வந்தன் கண்ணில் வைப்பேன் மௌலாய சொல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக خير الخلق كلهم يا الله يا ولي ارضى عن شاذولي شيخنا الباذل مقصد السائل قديسا سره مديدا بره جديدا ذكره بعاجل وآجل يا الله يا ولي ارضى عن شاذولي شيخنا الباذل مقصد السائل قديسا سره مديدا بره جديدا ذكره بعاجل وآجل يا الله يا ولي ارضى عن شاذولي شيخنا الباذل مقصد السائل قديسا سره مديدا بره جديدا ذكره لعاجل وآجل الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தபாரக வ தஆலா அவன் தனக்கே சர்வ புகழும் உண்டாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சற்குண சீலர் சர்தார் துஆனம் சய்யிதுனா வ மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னார் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி விளங்கிலை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் உலமாக்கள் நுகபாக்கள் மஹபூபே சுப்ஹானி முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி அல் குதுபுல் அக்பர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி
அனைவர்கள் மீதும் யுக முடிவு நாள் வரை ஸலவாத்து ஸலாம் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்ட பின் அகில இலங்கை காதிரியா சங்கத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இப்பெருவிழாவுக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற என் உயிரிலும் மேலான மௌலானா சையதுனா அஸ்ஸயீத் அப்துல் ரஹ்மான் ஜிப்ரி தவ்வலல்லாஹு ஹயாத்தஹு அவர்களே, எங்களுடைய இலங்கை ஜனநாயக பாராளுமன்றத்தின் முதல்வர் அதி மதிப்புக்குரிய அல்ஹாஜ் எம்.எச். முஹம்மத் அன்னவர்களே, இம்மேடையிலே வீற்றிருக்கின்ற உலமா பெருமக்களே, பெரியோர்களே, இந்த விழா காணுவதற்காக சமூகம் கொடுத்திருக்கின்ற அவுலியாக்களுடைய பக்தர்களே, எதிர்கால உலமா பெருமக்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லருளும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசீர்வாதமும் அவுலியாக்களுடைய துஆ பரக்கத்தும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என் உரையை துவக்கம் செய்கிறேன். அகில இலங்கை காதிரியா சங்கத்தினர் இந்த கோட்டை நகரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை கொண்டாடுவதற்காக மிக விமர்சையாக இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக விழா எடுப்பது, அவர்களை புகழ்வது, அவர்கள் இந்த வையகத்திலே பிறந்தார்கள் என்பதற்காக மகிழ்ச்சி அடைவது மிகவும் உன்னதமான உயர்ந்த அல்லாஹ்வுடைய கூலிகளை நமக்கு தேடித் தருகின்ற ஒரு உன்னதமான செயல் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்ப என்று சொல்லப்படுகின்ற சூரத்துல் லஹபின் மூலம் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட அபூ லஹப். அந்த அபூ லஹபுடைய வரலாற்றை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்தீர்களேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்காக மகிழ்ச்சி அடைவது எவ்வளவோ உன்னதமானது ஒரு விஷயம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு தெரியும், நமது கண்மணியான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தகப்பனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கூட பிறந்த சகோதரன் தான் அபூ லஹப் என்பவர். அன்று மக்கா முக்கர்ரமாவிலே ஒரு திங்கட்கிழமை காலையிலே ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை அதிகாலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உருவத்திலே இந்த உலகிற்கு வெளிப்படுகின்ற நேரத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனாருடைய சகோதரன் அபூ லஹப் தனது வீட்டிலே இருக்கிறான். அபூ லஹபுக்கு சுவைபத்துல் அஸ்லமியா என்று ஒரு வேலைக்காரி இருந்தார்கள். அவர்கள் பிற்காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமுது கொடுத்தவர்கள், பாலூட்டிய செவிலித்தாய். அபூ லஹப் தனது வேலைக்காரி சுவைபத்துல் அஸ்லமியாவை
அழைத்து சொல்கிறான், என் வேலைக்காரியே, நீ கடைக்கு சென்று எனக்கு சில சாமான்களை வேண்டிக் கொண்டு வா என்று அபூ லஹப் தனது பணிப்பெண்ணாகிய சுவைபத்துல் அஸ்லமியா அவர்களை பணிக்கிறான். இந்த நேரத்திலே சுவைபத்துல் அஸ்லமியா என்ற பணிப்பெண் அடிமை தனது எஜமானுடைய சொல்லை கேட்டு சாமான்களை வேண்டுவதற்காக கடையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த சுவைபத்துல் அஸ்லமியாவுக்கு ஒரு சுப செய்தி கிடைக்கிறது. அதாவது தனது எஜமான் அபூ லஹபுடைய தம்பி சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கு இன்று காலையிலே விடிய காலையிலே அழகான ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது என்ற அந்த சுப செய்தி சுவைபத்துல் அஸ்லமியா அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த சுப செய்தியை தனது எஜமானுடைய தம்பி அப்துல்லா அவர்களுக்கு இன்று ஆண் குழந்தை பிறந்தது என்ற சுப செய்தியை தனது எஜமானுக்கு சொல்ல வேண்டும் என்று சுவைபத்துல் அஸ்லமியா கடைக்கு செல்லாமல் தனது எஜமானனாகிய அபூ லஹபிடத்திலே வந்து சொல்கிறார்கள், என் எஜமானே அபூ லஹப் அவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? இன்று விடியற் காலையிலே உங்களுடைய சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கிடையிலே அழகானதோர் ஆண் குழந்தை பிறந்தது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அபூ லஹபுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம் பொங்கிக் கொண்டு வந்தது. உங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு முன்னால் மக்கள் மாக்களாக மிருகங்களாக இருந்த காலத்திலே பெண் குழந்தை பிறக்குமானால் வைதல் மௌஊதத்து சுஇலத், அல் குர்ஆன் சொல்கிறது, வைதல் மௌஊதத்து சுஇலத், அழகான பெண் குழந்தையை பூமியிலே குழி தோண்டி உயிரோடு புதைத்த அந்த அந்தகார காலத்திலே பெண் குழந்தை பிறந்தது என்றால் மக்களுக்கு ஒரே வெறுப்பு. அதே நேரத்திலே ஆண் குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு வருகின்ற மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. அபூ லஹபுடைய வேலைக்கார சுவைபா அவர்கள் தனது சகோதரருக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தியை அபூ லஹபுக்கு சொன்ன போது அவனுக்கு மகிழ்ச்சி வந்து என்ன செய்தான் தெரியுமா? தனது வலது கையை நீட்டி வலது கையிலே இருக்கின்ற 5 விரல்களில் கலிமா விரலை உயர்த்தி சொன்னான். சுவைபத்துல் அஸ்லமியா அவர்களை பார்த்து சுட்டி ஜாடை செய்து சொன்னான், சுவைபா அவர்களே, என் தம்பி அப்துல்லா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற சுப செய்தியை முதலிலே எனக்கு நீங்கள் சொன்ன காரணத்தினால் உங்களை உரிமையிடுகிறேன். நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று அந்த அபூ லஹப் காபிராக இருந்த போதிலும் அவன் ஒரு புனிதமான வேலையை செய்தான். உங்களுக்கு தெரியும், ஒரு அடிமையை உரிமையிடுவது ஒரு உன்னதமான உயர்ந்த செயல். அந்த உயர்ந்த ஒரு காரியத்தை அபூ லஹப் யாருக்காக செய்தான்? தனது சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததற்காக அவன் மகிழ்ச்சி தாங்கொண்ணாமல் தனது வலது கையினுடைய சுட்டி விரலை சுட்டி காட்டி உங்களை உரிமையிட்டேன் என்று சொன்னான். அன்றையிலே இருந்து அன்று தினத்திலே இருந்து சுவைபா அவர்கள் ஹுர்ரத்தாக சுதந்திரம் பெற்ற பெண்ணாக மாறிவிட்டார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமுது கொடுக்கின்ற பாலூட்டுகின்ற அந்த மாபெரிய பாக்கியம் சுவைபா அவர்களுக்கு கிடைத்தது. இந்த அபூ லஹப் எப்படியானவன் தெரியுமா? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், வத்தப்ப, அவனுடைய கைகள் மாத்திரமல்ல அவனே துளையட்டும் என்று அல்லாஹ்வால் திட்டப்பட்ட இந்த அபூ லஹபை
மகான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவிலே பார்க்கிறார்கள். இது புகாரியிலே வருகின்ற விஷயம், யாராலும் மறுக்க முடியாது. புகாரி ஷரீஃபிலே வருகின்ற ஹதீஸ். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அபூ லஹபை கனவிலே பார்க்கிறார்கள். அபூ லஹப் நரகத்திலே கிடந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அபூ லஹபை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவிலே பார்த்து கேட்கிறார்கள், மா ஹாலுக யா அபா லஹப், அபூ லஹபே உன் நிலை என்னப்பா, நீ சௌக்கியமாக இருக்கிறாயா, உன் நிலை என்ன என்று அவரிடத்திலே சுகம் விசாரித்தார்கள். அப்பொழுது அபூ லஹப் சொல்கிறான், என் நிலையே பரிதாபம், நான் நரகிலே கிடந்து வேதனைப்படுகிறேன். ஆனால் உங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எனக்கு நரகலோகத்திலே ஒரு சலுகை கிடைக்கிறது. அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிழமைகளிலும் திங்கட்கிழமை முடிந்து விடுமானால் திங்கட்கிழமை அதிகாலையிலே கொஞ்ச நேரம் எனது வலது கையினுடைய கலிமா விரலிலே இருந்து எனக்கு ருசியான தண்ணீர் வருகிறது. நான் அதை குடிக்கும் பொழுது யுகஃபஃபு அன்னியல் அதாப், எனக்கு நரக வேதனையிலே கொஞ்சம் இலேசி ஏற்படுகிறது என்று அபூ லஹப் சொன்னார். இந்த வரலாற்றை வஹாபிகள் கூட மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்வார்கள். சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வரலாறு ஒரு கதை மாத்திரமல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட அபூ லஹப் அல் குர்ஆனிலே தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்ப, அபூ லஹப் தொலைந்து போகட்டும் என்று திட்டப்பட்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள் என்பதற்காக அவன் மகிழ்ச்சி அடைந்தான். ரசூலுல்லாஹ்வுக்காக, அவர்களுடைய பிறப்புக்காக இந்த அபூ லஹப் மகிழ்ச்சி அடைந்த காரணத்தினால் அவனுக்கு நரகத்திலே விடுதலை கிடைக்குமானால் நன்றாக சிந்திக்க வேண்டும். உண்மையான மூமின்கள், 5 நேரம் தொழக்கூடியவர்கள், அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மூமின்கள் ரசூலுல்லாஹ்வுக்காக சந்தோஷப்பட்டு விழா கொண்டாடினால் எவ்வளவு கூலி கிடைக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்காகத்தான் ஒரு மகான் சொல்கிறார்கள் ஒரு கவியிலே, இதா கான ஹாதா காபிரன் ஜாஅ தம்முஹு பிதப்பத் யதாஹு ஃபில் ஜஹீம் முஹல்லதா அத்தா அன்னஹு ஃபீ யௌமில் இத்னைன் தாயிமா يغفف عنه للسرور بمحو أحمد فما الظن بالعبد الذي كان عمره بأحمد مسرورا ومات موحدا. ஒரு கவிஞர் கேட்கிறார்கள், மனிதா, அல்லாஹ் தஆலாவினால் அவனுடைய வேதத்தின் மூலம் தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்ப, அபூ லஹப் துளைந்து போகட்டும் என்று திட்டப்பட்ட அந்த அபூ லஹபுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தார்கள் என்பதற்காக அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட மகிழ்ச்சிக்காக, அவன் செய்த நல்ல விஷயத்திற்காக அவனுக்கு விடுதலை, பதவி உயர்வு, அவனுக்கு கண்ணியம், மகத்துவம் கிடைக்குமானால் மூமின்களாகிய நாங்கள் மீலாத் விழா கொண்டாடும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழும் பொழுது, அவர்களுடைய பிறப்புக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடையும் பொழுது எப்படியான பாக்கியம், எப்படியான கூலி எமக்கு கிடைக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக சிந்தித்து ஆராய்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மீலாத் விழா எடுப்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக குர்ஆனுடைய உண்மையை, குர்ஆனுடைய யதார்த்தத்தை புரிந்தவர்கள் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மீலாது விழா எடுப்பதை ஒரு போதுமே தடை செய்ய மாட்டார்கள்.
ரசூலுல்லாஹ்வை புகழலாம், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தன்மைகளை மக்களுக்கு எடுத்து பேசலாம் என்பதற்கு நாங்கள் குர்ஆனிலே ஆதாரம் வேண்டும் என்றால் வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் சூரத்து ஷர்ஹ் வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் என்ற அந்த வசனத்தை நாம் ஆராய்ந்தோமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடலாம், அவர்களுக்காக மீலாது விழா கொண்டாடலாம் என்பதற்கு நமக்கு அந்த ஆயத்திலே ஆணித்தரமான ஆதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்களை ஃபஹத்திஸ், மக்கள் மத்தியிலே எடுத்து பேசுங்கள் என்று சொல்கிறான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட கட்டளை அல்ல, நம் எல்லோருக்குமே அல்லாஹ் சொல்லி இருக்கின்ற ஏவல். வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற அருளை பற்றி மறைக்காமல் எடுத்து பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லிம் சமூகத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்தார்களே, இதைவிட ஒரு அருள் உண்டுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அருள் இருக்கின்ற அருள்களில் எல்லாம் மிகவும் உன்னதமான உயர்ந்த நிஅமத் எது, உயர்ந்த அருள் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த நிஅமத்தை, அருளை பற்றி எடுத்து பேசும்படி அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லிம்களாகிய நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக கிடைத்தார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாக நாங்கள் பிறந்தோமே, இதைவிட அருள் உண்டா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லைத்தனி மின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளில் ஒரு நபராக நான் பிறந்திருந்தால் எனக்கு எவ்வளவு நன்மையாக இருக்கும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துகளில் ஒருவனாக நான் பிறக்க வேண்டி இருந்ததே என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லஸ்து அஹ்லன் அன் அஹ்மில ஹிதாஹு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பை தலையிலே தூக்கி வைப்பதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொன்னார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய மத நூலிலும் இது இடம்பெற்றிருக்கிறது. லஸ்து அஹ்லன் அன் அஹ்மில ஹிதாஹு. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பொற்பாதத்திலே இருக்கின்ற அந்த செருப்பை, அவருடைய சப்பாத்தை கூட நான் தலையிலே வைத்து சுமப்பதற்கு நான் தகுதி இல்லை என்று சொன்னார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நபியாக கிடைத்தார்களே, இதைவிட ஓர் அருள் எங்குமே கிடையாது, யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கவில்லை. வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் நமக்கு செய்த அருள்களை அல்லாஹ் எடுத்து பேசும்படி சொல்லுகிறான். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புகழை எடுத்து பேசுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பேரருளாக வந்தார்கள். எனவே மௌலித் ஓதுவதற்கு எவராவது உங்களிடத்திலே ஆதாரம் கேட்பாரே ஆனால், மீலாது விழா கொண்டாடுவதற்கு எவராவது உங்களிடம் ஆதாரம் கேட்டார்களே ஆனால், நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். சூரத்து அலம் நஷ்ரஹிலே வருகின்ற கடைசி வசனத்தை நீ ஆராய்ந்து பார் என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று மிகவும் கண்ணியமாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய அகவியத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை என் போன்ற பாவிகளால்
அறிவிலே குறைந்த ஒருவனால் உங்களுக்கு சம்பூர்ணமாக எடுத்துச் சொல்ல முடியாது. நான் பரக்கத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எப்படி புகழ்ந்திருக்கிறான் என்பதை பற்றி நான் உங்கள் மத்தியிலே சுருக்கமாக எடுத்து பேச நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, என்னுடைய பேச்சை நீங்கள் சிந்தையோடு கேட்டீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் பேச்சினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, உங்களுக்கு புகாரி ஷரீஃபை பற்றி தெரியும். புகாரி ஷரீஃபை யாருமே மறக்க மாட்டார்கள். புகாரி ஷரீஃபிலே பாபுல் குர்ஆன், குர்ஆனுடைய பாடத்திலே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. பாபுல் குர்ஆன் என்ற பாடத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நான் உங்களுடைய சிந்தனைக்கு இந்த விழாவிலே நான் தருகிறேன். புகாரி ஷரீஃபிலே பாபுல் குர்ஆன் என்ற பாடத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வரிசையை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு பாடம். சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனுடைய பீடிகை, குர்ஆனுடைய முகவுரையாகிய சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வரிசையை பற்றி சொல்கின்ற அந்த பாடத்திலே அழகானது ஒரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களிலே சயீத் இப்னுல் முஅல்லா என்று ஒரு சஹாபி இருந்தார்கள். சயீத் இப்னுல் முஅல்லா என்ற சஹாபி. நான் சொல்கின்ற விஷயம் புகாரியிலே வருகிறது. புகாரியை யாருமே மறுக்க முடியாது. சயீத் இப்னுல் முஅல்லா என்று ஒரு சஹாபி இருந்தார்கள் நாயக தோழர்கள் மத்தியிலே. சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அபா சயீத், அபூ சயீதே என்று இந்த சஹாபியை அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அபூ சயீத் இப்னுல் முஅல்லா என்ற சஹாபி தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. ஹஜ்ரத் அபூ சயீத் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அபா சயீத் என்று கூப்பிட்டார்கள். சயீதே இங்கே வாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த நேரத்திலே அபூ சயீத் அவர்கள் பார்க்கிறார்கள், நான் தொழுகிறேன் அல்லவா, தொழும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைக்கிறார்களே, எப்படி போவது என்று அவர்கள் யோசனை செய்து தொழுகையை நிறுத்தி விடாமல் சம்பூர்ணமாக தொழுது முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அபூ சயீதே, உன்னை நான் கூப்பிட்டு அழைத்து மிக நேரமாகிவிட்டதே, ஏன் நான் கூப்பிட்ட உடனே கூப்பிட்ட மாத்திரத்திலே நீ ஏன் வரவில்லை என்று கேட்டார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் அபூ சயீத் இப்னுல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, குந்து உஸல்லி, நான் தொழுது கொண்டிருந்தேன் நாயகமே, தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது என்னை அழைத்தீர்கள், நான் எப்படி வருவது என்று நான் வரவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ சயீதே, உனக்கு குர்ஆன் தெரியாதா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூலி இதா தஆக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தார்களே ஆனால் உடனடியாக பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறானே அல் குர்ஆனிலே. யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூலி இதா தஆக்கும். அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் கூப்பிட்டால் உடனடியாக பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, நீ ஏன் தொழுகையை விட்டு விட்டு வரவில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள்.
அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற சாதாரண மனிதன் என்று ரசூலுல்லாஹ்வை இடை போடக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். தொழும் பொழுது நம்முடைய தாய் கூப்பிட்டால் போக முடியுமா? தொழுகை முடிந்துதான் போக முடியும். நம்மை பெற்றெடுத்த தகப்பன் கூப்பிட்டால் போக முடியுமா? போக முடியாது. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும் பொழுது கூப்பிட்டார்களே, ஆனால் அங்கு தொழுகை பெரிதல்ல. உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போய் ஆஜராக வேண்டும். இதுதான் அல் குர்ஆனுடைய ஓடர், அல் குர்ஆனுடைய தத்துவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும். அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் உங்களை அழைத்தார்களே, ஆனால் உடனடியாக நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருக்குர்ஆனிலே ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். எனவே அன்பு சகோதரர்களே, தொழுகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசாவிட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். தொழும் பொழுது ரசூலுல்லாஹ் அல்லாத இன்னும் ஒரு நபரோடு பேசினால் தொழுகை பாத்திலாகும். ரசூலுல்லாஹ்வோடு பேசாவிட்டால் தொழுகை பாத்திலாகும். தொழக்கூடியவன் ரசூலுல்லாஹ்வோடு பேசித்தான் ஆக வேண்டும். ஆனால் தொழுகின்ற நேரத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வேறு ஒருவரோடு நாங்கள் பேசினால், முன் நிறுத்தி நீங்கள் என்று பேசினால் தொழுகை பாத்திலாகிவிடும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தொழும் பொழுது உங்களுக்கு ஒருவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபீப் என்று சொன்னால், வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னீர்களே, ஆனால் உங்கள் தொழுகை பாத்திலாகிவிடும். உங்கள் நண்பரை பார்த்து வஅலைக்கும், என் நண்பரே உங்களுக்கு சலாம் என்று சொன்னால் தொழுகை பாத்திலாகிவிடும். உலமாக்களிடத்திலே கேட்டு பாருங்கள். ஆனால் எப்படி சொல்ல வேண்டும்? வஅலைஹிஸ் ஸலாம் என்று சொல்லலாம். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சொல்லும் பொழுது தவறுதலாக ஒருவர் நமக்கு சலாம் சொல்லிவிட்டால் வஅலைஹிஸ் ஸலாம், அவருக்கு சலாம் என்று படற்கலியாக சொல்லலாமே தவிர வஅலைக்கும் ஸலாம் என்று சொன்னால் தொழுகை பாத்திலாகிவிடும். காரணம் என்னவென்றால், தொழுகையிலே நாம் இன்னொருவரை முன்னிறுத்தி பேச முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசித்தான் ஆக வேண்டும். அத்தஹியாத்து ஓதாவிட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். அத்தஹியாத்து ஓதியாக வேண்டும். தொழுகையினுடைய 19 பரதுகளிலே ஒன்று அத்தஹியாத். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்களுக்கு சலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்க வேண்டும். நமது கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய ஒவ்வொரு நபருக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அவுலியாக்கள் கண்டுகொள்வார்கள். நமது கண்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று சொல்லும் பொழுது நாங்கள் மனதிலே ஒரு கற்பனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்லவில்லை, கஸாலி இமாம் சொல்கிறார்கள். கஸாலி இமாம் தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீனிலே சொல்கிறார்கள், வஅஹ்திர் ஃபீ கல்பிக நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழக்கூடிய மனிதா, நீ அத்தஹியாத் ஓதும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்களுக்கு சலாம் என்று சொல்லும் பொழுது உனது உள்ளத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதராக்கி விடுவாயாக. உனக்கு முன்னால் உன் கண்ணுக்கு தெளிவராவிட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு முன்னால் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சலாம் சொல்கிறோம் என்ற அடிப்படையில் தான் நீ சலாம் சொல்ல வேண்டும் என்று கஸாலி இமாம் சொன்னார்கள். நமக்கு முன் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். அவுலியாக்களுடைய வரலாறுகளை பார்த்தால் அவுலியாக்கள் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று அத்தஹியாத் ஓதும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலைக்குமுஸ் ஸலாம் என்று சொல்லாவிட்டால் சொல்கிற வரை அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சுல்தானுல் ஆரிபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி நாயகம் அவருடைய தாயார் அவர்கள் தொழும் பொழுது சுப்ஹானல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே
உங்களுக்கு சலாம் என்று சொல்வார்களே, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அங்கு ஆஜராகி வ அலைக்குமுஸ் ஸலாம் என்று பதில் கொடுத்த பிறகுதான் வரஹ்மத்துல்லாஹி அத்தஹியாத்தை தொடர்ந்து ஓதுவார்களாம். சுல்தானுல் ஆரிபீன் சையது அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி அவர்களுடைய தாயார். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வரலாறு ஞாபகத்திலே வருகிறது. அது உங்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்தியாவிலே அடங்கியிருக்கக்கூடிய உமர் வலியுல்லா, தக்கா சாஹிப் வலியுல்லா என்று. தக்கா சாஹிப் வலியுல்லா அவர்கள் காணிக்கு வந்திருக்கிறார்கள். மாத்தரைக்கு அவர்கள் சமூகம் கொடுத்திருக்கிறார்கள். தக்கா சாஹிப் வலியுல்லா அவர்கள் காயல்பட்டினத்திலே அடங்கியிருக்கக்கூடிய தக்கா சாஹிப் வலியுல்லா அவர்கள் தொழும் பொழுது அத்தஹியாத்திலே, கடைசி அத்தஹியாத்திலே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று சொல்வார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வ அலைக்குமுஸ் ஸலாம் என்று அவர்களுக்கு மறுமொழி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தக்கா சாஹிப் வலியுல்லா ரொம்ப பேணுதல் உள்ளவர்கள். அவர்கள் யாருடைய வீட்டுக்கும் சாப்பாட்டுக்கு போக மாட்டார்கள். கொஞ்சம் வர உள்ளவர்கள். யார் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாலும் அவர்கள் விருந்துக்கு போவது கிடையாது. ஒரு நாள் தக்கா சாஹிப் வலியுல்லாவுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்தஸ்தை, அவருடைய யதார்த்தத்தை, அவர்கள் எப்படியானவர்கள் என்பதை நான் உணர்த்துவதற்காக சொல்கிறேன். தக்கா சாஹிப் வலியுல்லா அவர்கள் தனது வீட்டிலே இருக்கும் பொழுது அங்கு மனைவி சமைக்கவில்லை. அவருடைய பஞ்சாதி சமைக்கவில்லை. தக்கா சாஹிப் வலியுல்லா கேட்டார்கள், என் மனைவியே, இன்று ஏன் நீங்கள் சாப்பாடு சமைக்கவில்லை? முகராகிவிட்டதே, சாப்பிட வேண்டும் அல்லவா, என்ன சமைக்கவில்லை என்று கேட்டார்கள். அப்பொழுது தக்கா சாஹிப் வலியுல்லா நாயகத்தினுடைய மனைவி சொன்னார்கள், நாயகமே, நீங்க யாரு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாலும் யாருடைய வீட்டுக்கும் நீங்கள் போவதில்லை. ஆனால் என் தங்கச்சி வீட்டிலே இன்று மௌலிது சாப்பாடு, அதற்கு உங்களையும் என்னையும் கூப்பிட்டார்கள். ஆனால் நீங்கள் போக மாட்டீர்களே. அவர்கள் மிக தண்டித்து வற்புறுத்தி கூப்பிட்டார்கள். நான் சொன்னேன், என் கணவனார் தக்கா சாஹிப் வலியுல்லா உங்கள் வீட்டுக்கு வரமாட்டார்கள், அவர்களை பற்றி தெரியும். இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இருந்தாலும் சாப்பாடு அனுப்புங்கள். வீட்டிலே செய்கின்ற அந்த விருந்து சாப்பாட்டிலே கொஞ்சத்தை எனது வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள். நான் எப்படியாவது தக்கா சாஹிப் வலியுல்லாவுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். நாயகமே, எப்படியாவது என் தங்கச்சி வீட்டிலே சமைக்கப்பட்ட உணவை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்கள். சரி என்று தக்கா சாஹிப் வலியுல்லா அவர்கள் முகடு தொழுது விட்டு தனது மனைவியுடைய தங்கச்சி வீட்டிலே சமைக்கப்பட்ட உணவை அவர்கள் சாப்பிட்டார்கள். அது பிரியாணி சாப்பாடாக இருந்தது. சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் படுத்தார்கள். அசர் தொழுகைக்காக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு சொன்ன பொழுது வழமை போல அவர்கள் பள்ளி வாயிலுக்கு சென்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இமாமாக நின்று தொழுவித்தார்கள். அந்த ஒரு அதிசயம் நடந்தது. அசருடைய தொழுகை 4 ரக்அத்துகள் அல்லவா, 3 ரக்அத்து தொழுது 4 ரக்அத்துகளும் தொழுது விட்டு 4வது கடைசி ரக்அத்திலே அத்தஹியாத்திலே இருந்தவர்கள் சலாம் கொடுக்கவில்லை. நீண்ட நேரம் அத்தஹியாத்திலே இருந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட மக்ரிபுக்கு பாங்கு சொல்லும் வரை அவர்கள் அத்தஹியாத் ஓதி முடித்து சலாம் கொடுக்கவில்லை. மௌனமாக தொழுதவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. சிலர்கள் முபாரக்கா இமாமை பிரிகிறேன் என்ற நியத்து வைத்து பிரிந்து போய்விட்டார்கள். அவருடைய பக்தர்களிலே ஒரு சிலர் இல்லை, முடிந்தாலும் பரவாயில்லை, தக்கா சாஹிப் வலியுல்லா அவர்கள் எப்பொழுது சலாம் கொடுக்கிறார்களோ அப்போதுதான் சலாம் கொடுப்பது என்று தைரியமாக சில முரீதீன்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். தக்கா சாஹிப் வலியுல்லா அவர்கள் மக்ரிபுக்கு 3 நிமிஷம் இன்னும் இருக்கிறது. மக்ரிபுக்கு வாங்க சொல்வதற்கு 3 நிமிஷம் இன்னும் பாக்கியாக இருக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அப்பொழுதுதான் கடைசி அத்தஹியாத் ஓதி அஸருடைய தொழுகைக்கு சலாம் கொடுத்தார்கள். முரீதீன்களுக்கு ஆச்சரியம். நாயகமே, இது என்ன ஆச்சரியம் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் மறைத்து வைத்திருந்த ஒரு இரகசியத்தை இன்று சொல்ல வேண்டியாகிவிட்டது. நான் எந்த நாளும் தொழும் பொழுது 5 வக்து தொழுகைகளிலும் கடைசி அத்தஹியாத்திலே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு
நபியே உங்களுக்கு சலாம் என்று சலாம் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் முன்னால் தோன்றி வஅலைக்கும் ஸலாம் என்று பதில் சொல்வார்கள். இன்று சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று பல்லாயிரக்கணக்கான முறை சொல்லிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் என் முன்னால் தோன்றி பதில் சொல்லவில்லை. மகரிபுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னால் தோன்றி சொன்னார்கள் வஅலைக்கும் ஸலாம் என்று பதில் சொல்லிவிட்டு தக்கா சாஹிப் கவனம், சாப்பாட்டை போனிக்கொள், ஹலாலான சாப்பாடை சாப்பிடு. உன் உடலிலே நீ அவுலியாக்களுடைய பரம்பரையிலே தோன்றிய தக்கா சாஹிப் அவர்களே, உங்கள் உடலிலே இன்று கொஞ்சம் ஹராம் கலந்து விட்டது. அதனால் தான் நான் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று நீங்கள் சொன்ன பொழுது நான் உங்களுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொன்னார்கள். ஆக அன்பு சகோதரர்களே, தொழுகையிலே ரசூலுல்லாஹ்வோடு பேசாவிட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். ரசூலுல்லாஹ் அல்லாதவரோடு பேசினால் தொழுகை பாத்திலாகிவிடும். எனவே அன்பு சகோதரர்களே, நீண்ட நேரம் நான் பேசுவதற்கு ஆயத்தமாக இல்லை. எங்களுடைய மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் இங்கே கலந்து கொண்டது எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். அவர்களுக்கு இன்று கொழும்பிலே 3 மீட்டிங்கள் 3 கூட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை எல்லாம் போட்டுவிட்டு அவர்கள் இங்கே காதிரியா அசோசியேஷனுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் இங்கே சமூகம் கொடுத்தார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நான் நீண்ட நேரம் உங்கள் மத்தியிலே உரையாற்றவில்லை. பொதுவாக சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள், என்றும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணோடு மண்ணாகிவிட்டார்கள், அவர்கள் நம்மை விட்டு மறைந்து விட்டார்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். குர்ஆன் சொல்கிறது வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், வஅலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்கள் மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சூரத்துல் ஹுஜராத் 8வது வசனம். சூரத்துல் ஹுஜராத் 8வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், வஅலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், உங்கள் மத்தியிலே ரசூலுல்லாஹ் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆனை நாங்கள் ஓதும் பொழுது குர்ஆன் சொல்கிறது நம் மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு மறைந்து விடவில்லை. எனவே அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே போதித்த போதனைகளிலே அவர்கள் மக்களாகிய நமக்கு தந்த கைங்கரியங்களிலே ஒன்றுதான் தரீக்கத். இன்று நாம் எல்லாம் பின்பற்றக்கூடிய தரீக்கத் என்ற ஞான வழி, சூஃபியாக்களுடைய வழி, ஷேகுமார்களுடைய வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அல்லாஹ்வாலும் நமக்கு தரப்பட்ட விஷயம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, நம் மத்தியிலே பல தரீக்காவை சேர்ந்த பிள்ளைகள் இருக்கிறோம். காதிரியா, ஷாதுலியா, ஜிஃப்ரியா, நக்ஷபந்தியா என்று நாங்கள் பல தரீக்குகளை பல கொள்கைகளை பிடித்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் தரீக்குகளை கொண்டு பிரிந்து விடக்கூடாது. சூபியாக்கள், ஞானிகள், அவுலியாக்கள் முஸ்லிம் சமூகத்தை பிரிப்பதற்காக அவர்கள் தரீக்கு தராயிக்கு என்ற இந்த வழிகளை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. தரீக்கத்து என்றால் ரோட், வழி என்பது பொருள். எல்லா தரீக்குகளும் மாற்றமானவர்கள் அல்ல. நீங்கள் கேட்கலாம், அல்லாஹ் தஆலா தரீக்கத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானா என்று கேட்டால் சூரத்துல் ஜின் 21வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் தரீக்கத் என்று சொல்லி இருக்கிறான். சூரத்துல் ஜின் 21வது வசனம், வஅல்ல இஸ்தகாமு அல தரீக்கத்தி லஅஸ்கைனாஹும் மாஅன் ரதகா. அல்லாஹ் தரீக்கத் என்ற பெயரிலே சொல்லிவிட்டான். எப்படி சொன்னான்? வஅல்ல இஸ்தகாமு அல தரீக்கத்தி, ஞான வழியிலே, தரீக்கத்துடைய வழியிலே அந்த முரீதீன்கள்
ஸ்திரமாக நடப்பார்களே ஆனால் சேற்றிலே நாட்டின கம்பை போல் அல்ல, இஸ்திகாமத் ஷேகுமார்கள் சொன்னபடி கேட்டு ஞான வழியிலே ஸ்திரமாக எவர்கள் நடந்தார்களோ அவர்களுக்கு நாங்கள் சுவையான அதிகமான நீர்களை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு நாங்கள் நீரை போட்டுவோம் என்று சொல்கிறான். என்ன நீர்? ஞானம் என்ற நீர், அறிவு என்ற நீர் நம்முடைய உள்ளத்திலே இருந்து நமக்கு கிடைக்கும். ஆகவே அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜின் 21வது வசனத்திலே சொல்லிவிட்டான், எந்த மக்கள் ஞான வழியிலே ஸ்திரமாக நடந்தார்களானால் அவர்களுக்கு நாங்கள் அறிவென்ற நீரை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அது மாத்திரமா, குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு அத்தியாயத்திலே சொல்கிறான், வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷுர்அத்தன் வ மின்ஹாஜா. எனக்கு ஆயத்துடைய இலக்கம் ஞாபகத்திலே இல்லை, இது குர்ஆனிலே வருகின்ற வசனம் தேடி பாருங்கள். வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷுர்அத்தன் வ மின்ஹாஜா. அல்லாஹ் சொல்கிறான், மக்களே, உம்மத்துகளே, உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் 2 வழியை அமைத்திருக்கிறோம். ஷுர்அத் ஷரீஅத்துடைய வழி, வ மின்ஹாஜ் தரீகத்துடைய வழி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். வலிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷுர்அத்தன் வ மின்ஹாஜா. உங்களில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஷரீஅத் என்ற வழியையும் மின்ஹாஜ் என்ற ஷேகுமாருடைய தரீகத்துடைய வழியையும் நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், கூனு மஅஸ்ஸாதிகீன். அல்லாஹ்வுடைய ஆர்டர் ஷேகுமாருடைய கையை பிடிக்கும்படி அல்லாஹ் சொல்லிவிட்டார். எப்படி? கூனு மஅஸ்ஸாதிகீன். கூனு மக்களை நீங்கள் சேருங்கள், மஅஸ்ஸாதிகீன் சாதிகீன்களோடு சேருங்கள், உண்மையாளர்களோடு சேருங்கள். அந்த சாதிகீன் என்பது தத்துவத்தை சொல்கின்ற ஷேகுமார்கள் என்று மகான்கள் தஃசீருடைய உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நீங்கள் சூரத்துல் கஹ்ஃபை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஷேக் முரீது, ஒரு குருவும் சீடனும் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முரீதாக்கினான், ஹுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஷேக் ஆக்கினான். ஷேகாகிய குருவாகிய ஹுர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடிக்கு சென்று தத்துவத்தை படிக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். ஆகவே ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத் என்ற இந்த 4 படிகளை கொண்டதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். தரீகத்துகளுக்கிடையே எந்த வேறுபாடுகளும் கிடையாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, எனக்கு எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று சொல்லவில்லை. இப்பொழுது அதாவது நான் பேச்சை முடிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுவிட்டது. நீங்கள் இவ்வளவு திறமையான முறையிலே மிகவும் விமர்சையாக நீங்கள் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸை ஒழுங்கு செய்து எம்மை அழைத்ததற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, எனக்கு பின்னால் இருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களை பேசுவதற்கு நான் சந்தர்ப்பம் கொடுத்து எனது பேச்சை முடித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.